ஆணி வேரை அசைத்த சாதனை எது? எதை சொல்லுங்க? பௌத்த மதத்தை அவர் தழுவினது. பௌத்த மதத்தை தழுவின அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய சாதனை தான் அதைவிட பெரிய சாதனை. பௌத்த மதத்தை அவர் தழுவினது. இந்த சனாதன கட்டமைப்பை உடைத்து சுக்குநூறாக எழுந்தது. எவ்வளவு பெரிய தைரியம்! எத்தனை லட்சம் பேரோடு அவர் இணைந்தார். அக்டோபர் 16ஆம் தேதி 1956 வருடம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவினாரே. எதற்காக? முட்டாள்களா யோசிச்சு பாருங்க. எதற்காக தழுவினாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரமம், மனுஸ்மிருதி, சனாதனம், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாமே. இது எதை அடிப்படையாக கொண்டது? இந்த சனாதன கோட்பாடு எதை அடிப்படையாக கொண்டது? சாதி ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு. ஒரு பிரிவினர் மட்டும்தான் கல்வி படிக்கணும், அடுத்தவன் ஆயுதம் வச்சுக்கணும், அடுத்தவன் வணிகம் பண்ணணும், அடுத்தவன் என்ன பண்ணணும்? அடிமையா இருக்கணும். இதைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதிர்த்தார். எல்லோரும் கல்வி பெற வேண்டும், எல்லோருக்கும் ஆயுதம் வேண்டும், எல்லாரும் வணிகம் வைக்க வேண்டும், எல்லாரும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்ற அந்த சனாதன இந்துத்துவ, அந்த வர்ணாசிரம, மனுஸ்மிருதி அந்த கோட்பாட்டை உடைத்தெறிந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். எனக்கு முன்னாடி தம்பி யாரோ பேசுறது மாதிரி சொன்னாரு. அவர் அன்பார்ச்சுனேட்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழ்ல நல்வாய்ப்பாக, கெடுவாய்ப்பாக. நல்வாய்ப்பு இல்ல, ஃபார்ச்சுனேட்லி மீன்ஸ் நல்வாய்ப்பு. கெடுவாய்ப்புனா என்னது? அன்பார்ச்சுனேட்லி. என்ன பண்ணாரு? அன்பார்ச்சுனேட்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தில் பிறந்தார். அது அவர் திட்டமிட்டு நம்ம யாருமே நான் கிறிஸ்தவனாதான் பிறப்பேன், நான் இஸ்லாமியராதான் பிறப்பேன், இந்த அம்மா அப்பாவுக்கு தான் பிறப்பேன் அப்படி நம்ம சொல்லிட்டு யாரும் வர முடியாது. அதனால அன்பார்ச்சுனேட்லி அவர் இந்துவாக பிறந்தாலும் நான் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்றார். அப்படித்தானே? ஒருபோதும் இந்து ராஷ்டிரமம் என்று ஒன்று அமைந்துவிடக் கூடாது என்பது அவர் கடைசி மூச்சு வரை அதுதான் அவர் உறுதியாக இருந்தார். இந்து ராஷ்டிரமம் என்று ஒன்று அமைந்து விட்டால் அது இந்த தேசத்திற்கு பெரும் அறிவாக அமையும் என்பதுதான் அவருடைய இறுதிக்கால கவலையாகவே இருந்தது. நிறைய பேசலாம், நேரம் அல்ல, சுருக்கி பேசுறேன். எதை சொல்வது, எதை விட்டு விடுவது என்று தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு ஒரே தேசம், ஒரே கொள்கை, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி. இது நடக்குமா? உன் கலாச்சாரம் என் கலாச்சாரம் ஒண்ணா? இந்துத்துவ கோட்பாடும் சனாதன கோட்பாடும் ஜனநாயக கோட்பாடும் ஒன்றா? இன்றைக்கு சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான மிகப்பெரிய யுத்தத்தை